தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சோளக்காட்டு பொம்மைங்க. நம்ம விவசாயிகளோட நண்பன் கூட அதை சொல்லலாம். நம்ம விவசாயிகள் வந்து சோளம், கம்பு இது மாதிரி தானியங்களை பயிரிடும் போது இந்த பறவைகள் வந்து சேதப்படுத்தணும். அந்த பறவைகளோட சேதத்தை தடுக்கிறதுக்காண்டி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி மனித உருவில் வந்து ஒரு பொம்மையை ரெடி பண்ணி இது மாதிரி ஒரு மூளையில் வந்து அதை வச்சு நட்டு வச்சுருவாங்க. ஏன்னா எல்லா நேரங்களிலுமே விவசாயி வந்து வயல்வெளியில் இருக்க முடியாதுல்ல, அதனால இது மாதிரி பொம்மையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பறவைகளுக்கு பார்க்கும்போது வந்து ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அச்சப்பட்ட பறவைகள் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம விவசாயிகளோட பழமையான முறைகளில் ஒன்றுன்னு வச்சுங்களேன். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அந்த சாலையை வழியாக நான் கடந்து போகும்போது நான் இதை பார்த்த உடனேயுமே இந்த பதிவை வந்து உங்களுக்காண்டி இதை பதிவு பண்ணுறது ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த பதிவு. நன்றி.